Hello guys, this is Venkatesan from Great Course Marketing. Thanks for the interest. Ad பார்த்துட்டு நீங்கள் என்கொயரி பண்ணியிருக்கீங்க, இல்லை யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் என்கொயரி பண்ணியிருக்கலாம். ஸோ பிஃபோர் பர்ச்சேஸ் எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது, இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன, எப்படி உங்களுக்கு டெலிவர் ஆகும், இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கும், அது உங்கள் பிஸ்னஸ்க்கு ஃபிட் ஆகுமா ஆகாதா. ஸோ இந்த விஷயத்தை தான் ஷார்ட்டாக இந்த வீடியோவில் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இது டெமோ வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கிளாரிட்டி, இப்போ உங்கள் பிஸ்னஸ்க்கு இந்த ப்ராடக்ட் சூட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ப்ராடக்ட்ஸ் ஏன் யூனிக் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா பேசிக்கலாக நம்ம ரீசெல்லர்ஸ் கிடையாது, ஓகேவா. ஸோ லாஸ்ட்டு 5 இயர்ஸாக நம்ம இந்த பிஸ்னஸில் இருக்கோம். லாஸ்ட் இயர் கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நிறைய ஆடியன்ஸ் ரீச் பண்ணலாம், நிறைய சர்வீசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட்டு 5 இயர்ஸாக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் பற்றி பேசிக்கான விஷயத்த பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம ப்ராடக்ட்குள்ளே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாட்ஸ்அப் சிஆர்எம்மை பேசிக்காக பார்த்துருவோம். சிஆர்எம்னாலே ஜென்ரலாக வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படி தான் இல்லையா. ஸோ வாட்ஸ்அப்பில் எங்கள் பிஸ்னஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாட்ஸ்அப் மெசேஜஸ் வரும். ஸோ வாட்ஸ்அப்பில் தான் நிறையா கம்யூனிகேஷன் நடக்கும், எஃபிஷியண்ட்டான கம்யூனிகேஷன் எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் நடக்கும். அப்படி இருக்கும்போது அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த சாஃப்ட்வேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் இதை ஆட் பண்ணுவீங்க. ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி ஆட் பண்ண வேண்டியதான். நல்லா சொல்லிட்டு இப்போ நான் காமிக்கிறது ஒரு ஓவரால் டெமோ தான். ஸோ இது எப்படி யூஸ் ஆகும், இன் டீட்டெயிலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒன்றுக்கும் தனித்தனியாக வீடியோ இருக்குது, டீட்டெயிலான வீடியோ இருக்குது. பார்த்து தெளிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாஃப்ட்வேர்ஸ் இது 5மே. அதனால் அந்த சைடை நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, சரியா. அதுக்காக வந்து நான் சொன்ன மாதிரி டீட்டெயிலான வீடியோஸ் இருக்குது, நம்மளோட சப்போர்ட் டீம் இருக்குது. ஸோ எதுனாலும் நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதனால் அந்த பார்ட்டை விட்டுருங்க. பட் பேசிக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் நான் சொல்கிறேங்கிறத மட்டும் பாருங்கள். உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சப்போர்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க, நம்ம டீம் இருக்குது. எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி கவலைப்படாதீங்க, டெமோ இருக்குது, ஓகேவா. ஸோ இது ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் வரும். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சாட் ஃபில்டர்னால் ரீட் பண்ணது, அன்ரீட் ஸோ யாரெல்லாம் ரீட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் ரீட் பண்ணலை, ஸோ இப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ரீட் யார், அன்ரீட் யார், குரூப்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி காமிக்கும், சாட்ஸ் மட்டும் காமிக்கும், பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ் மட்டும் காமிக்கும், அஃபீஷியல் அக்கௌண்ட்ஸ் மட்டும் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா வெறும் அஃபீஷியல் அக்கௌண்ட்ஸ் மட்டும் காமிக்கும். ஸோ அவைட்டிங் ரிப்ளை, நான் வந்து நம்ம யார்ட்டேருந்து ரிப்ளை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், மெசேஜ் அனுப்பிச்சு, ஸோ அவங்களோடது மட்டும் வரும். ஸோ நீட்ஸ் ரிப்ளைனா நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு யார் நம்ம ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட மெசேஜஸ் மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரியான ஃபில்டர்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ரெண்டாவது ப்ராட்காஸ்ட்னா என்னென்னா நீங்கள் வந்து உங்களுடைய கான்டாக்ட்ஸ்க்கு மெசேஜ் பண்ணிக்கலாம் ஒரே கிளிக்கில், உங்களோட லேபிள் கான்டாக்ட்ஸ்க்கு மெசேஜ் பண்ணிக்கலாம், குரூப் மெம்பர்ஸ்க்கு மெசேஜ் பண்ணிக்கலாம், குரூப்பில் இருக்கிற குரூப் மெம்பர்ஸ்க்கு பண்ணிக்கலாம், குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட கஸ்டமாக ஒரு லிஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் வித் அட்டாச்மெண்ட்டோட, ஓகேவா. ஸோ இதுதான் ப்ராட்காஸ்ட். ஸோ ஆட்டோ ரிப்ளை போட் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் பர்டிகுலர் டேர்ம் இப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் நேம் கொடுக்குறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ரிப்ளை போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆட்டோ ரிப்ளை போர்ட் செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நிறைய குரூப்ஸ் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் ஸ்பேம் ஆகாமல் இருக்கிறதுக்கான டூல் தான் அந்த குரூப் கார்டு. ஸோ ஷெடியூல் பண்ணிக்கலாம், மெசேஜை ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ரிமைண்டர் வரணும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபாலோ அப் ஏதாவது இருக்குது, ஸோ அதனால் அந்த நம்பரை போட்டு அந்த பர்சனோட நேம் போட்டு இந்த டைமில் எனக்கு வந்து ரிமைண்டர் கொடு அப்படின்னா அந்த டயத்தில் வந்து உங்கள் சாஃப்ட்வேருக்குள்ளே ரிமைண்டர் வரும். ஸோ அதை மாதிரி பண்ணிக்கலாம். குயிக் ரிப்ளைஸ் ஆட் பண்ணிக்கலாம். டேட்டா எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் சேட்லேருந்து நீங்கள் டேட்டா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், குரூப் மெம்பர்ஸோட டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், லேபிள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், கான்டாக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஸோ ஒரு கிளிக்கில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் நம்பர் ஃபில்டர்னா என்னென்னா உங்கள்கிட்ட இப்போ ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அவங்களாம் வாட்ஸ்அப்பில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு எக்ஸல் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்களோட நம்பரை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்க முடியும். தென் குரூப் யூட்டிலிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ குரூப் ஜாயினர். இப்போ வந்து உங்கள்கிட்ட நிறைய குரூப்போட லிங்க் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அதை உள்ளே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சாஃப்ட்வேர் ஆட் பண்ணி விட்ருவாங்களா அதிலலாம். குரூப் டெஸ்ட்ராயர் அப்படின்னா உங்களோட குரூப்ஸ் இருக்கும், நிறைய குரூப்ஸில் நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு கிளிக்கில் டிஸ்ட்ராய் பண்ணிடலாம், டெலீட் பண்ணிடலாம். குரூப் மேனேஜ்மெண்ட்னா நீங்கள் இருக்கிற குரூப்ஸ் எல்லாம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, அதில் வந்து எவ்வளோ பேர் ஆக்டிவாக இருக்காங்க, எவ்வளோ பேர் இன்ஆக்டிவாக இருக்காங்க, குரூப்போட ஸ்பேம் பர்சன்டேஜ் எவ்வளோ, ஸோ யாரெல்லாம் வந்து அதிகமாக சேட் பண்ணுறாங்க இப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இதுலேருந்து எடுத்துக்கலாம். தென் டூல்ஸில் என்னென்ன இருக்குன்னா பிளர் செட்டிங். இப்போ நீங்கள் பார்க்குறப்போ இங்கே சேட்டில் எதுவுமே தெரில இல்லையா, எல்லாமே பிளராக இருக்கு இல்லையா, எல்லாமே இந்த செட்டிங் தான். ஸோ நான் இதெல்லாம் இப்போ பிளர் பண்ணியிருக்கேன்.
இப்போ நான் இதை எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், பிளர் மெசேஜஸ் எப்படி எடுத்தேன்னா மெசேஜ் மட்டும் தெரியும். ஸோ மற்றதை நான் எடுக்க விரும்பல, ஏன்னா இது ஒரு டெமோ வீடியோ, பப்ளிக் வீடியோ. ஸோ அதனால் இதெல்லாமே நீங்கள் பிளர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன மாதிரி டெமோ நீங்கள் ஷூட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிளர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு டெமோ நீங்கள் காமிக்கிறீங்க லைவில் அப்படின்னா ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பிளர் பண்ணிக்கலாம். தென் வாட்ஸ்அப் லிங்க் ஜென்ரேட்டர். ஸோ டேரெக்டாக பீப்புள் வந்து கிளிக் பண்ணாலே நமக்கு வாட்ஸ்அப் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரியான லிங்க்கை நம்ம வந்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா, கண்ட்ரி கோடு போட்டு மொபைல் நம்பர் போட்டு என்ன மெசேஜ் வரணும் கிளிக் பண்ணால் அப்படிங்கிறத வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு QR கோடும் ஜென்ரேட் ஆகும். ஸோ சென்ட் டைரக்ட் மெசேஜ்னா ஸோ நம்பரை சேவ் பண்ணாமல் ஜஸ்ட்டு மெசேஜை மட்டும் போட்டு சென்ட் பண்ணிங்கன்னா மெசேஜ் சென்ட் ஆகிடும். ஸோ இவ்வளோ விஷயமும் இந்த ஒரே சாஃப்ட்வேரில் ஒரே ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ உங்கள் மொத்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷனையும் உங்களோட மொத்த பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸையும் இதை வச்சு நீங்கள் வந்து சூப்பராக ரன் பண்ணலாம். பர்சனலாக நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கேம்பெயினுக்கு கூட நான் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறேன், நம்ம சாஃப்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்ஸ்டன்ட் வெப்சைட் மேக்கர் பார்ப்போம். ஸோ ஒரு வெப்சைட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ ரிசோர்ஸ் தேவைப்படும், எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு ப்ரொஃபஷ்னலான வெப்சைட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வெப்சைட்டு எவ்வளோ நேரத்தில் க்ரியேட் பண்ணலாம் தெரியுமா? வெறும் 5 மினிட்ஸ். ஸோ எப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். நேவிகேஷன். ஸோ நேவிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு போகும். ஸோ இங்கே வந்து கால் பட்டன், வாட்ஸ்அப் பட்டன் இருக்கும். உங்களோட கம்பெனி நேம், நீங்கள் யார், ஓனரா என்னங்கிறதெல்லாம் நீங்கள் பேனலில் கொடுப்பீங்க, அது இங்கே டிஸ்பிளே ஆகும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அபவுட் செக்ஷன். ஆன்லைன் ஷாப். நீங்கள் வந்து பீப்புள் பை பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்கே பை நோ கொடுத்தாங்கன்னா இங்கே கார்ட்டில் ஆட் ஆகிடும். ஸோ இங்கே கார்ட்லேருந்து கிளிக் பண்ணாங்கன்னா அந்த ஆர்டர் வந்து உங்களுடைய ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் கேட்கும். ஸோ CODயா இல்லை QR. ஸோ QR அப்லோட் பண்ணிங்கன்னா இங்கே QR கோடு வரும். ஸோ இதை ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா உங்கள் பேனலில் அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பீப்புள் வந்து உங்கள் வாட்ஸ்அப்புக்கு டைவர்ட் ஆகிடுவாங்க வித்து இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸோட. ஸோ தட் நீங்கள் டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் செக்ஷன், கேலரி, இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், வீடியோஸ் ஆட் பண்ணிக்கலாம், பேமெண்ட் டீட்டெயில்ஸ், ஃபீட்பேக். பீப்புள் இங்கே ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். மேப் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஃபூட்டர் வித்து வாட்ஸ்அப் ஸ்டோரோட. கீழே வந்து ஒரு விட்ஜெட் இருக்கும். இதை கிளிக் பண்ணாலும் பீப்புள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு டைவர்ட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலான வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் போதும் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் ஆக்சஸ் நம்ம கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் லாகின் ஆக்சஸ் கொடுத்துருவோம். ஜஸ்ட் நீங்கள் பிஸ்னஸ் பேஜ் மேக்கரில் பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி தான் உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் கம்பெனி நேம், தீம் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே வந்து லோகோ, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே, அட்ரஸ், ஃபோன் நம்பர், இதை மாதிரி ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ சோஷியல் லிங்க்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ எதுவுமே இங்கே டெக்னிக்கல் திங்ஸ் கிடையாது. எல்லாமே ஒரு ஃபார்ம் தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. சரியா? நெக்ஸ்ட்டு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸில் என்ன ப்ராடக்ட், என்ன சர்வீஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. இமேஜ் கேலரியில் இமேஜ் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஆர்டர் பேஜில் இ-காமர்ஸ், இதை மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்டு அதோடைய டீட்டெயில்ஸை இங்கே கொடுக்க போகிறீங்க. ப்ரிவ்யூ, 5 நிமிஷத்தில் உங்கள் பிஸ்னஸ் இமேஜை அப்லோட் பண்ண போகிறீங்க. உங்கள் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை டைப் பண்ண போகிறீங்க ஃபார்மில். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை நேரத்தில்? 5 நிமிஷத்தில். உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் கம்பெனி நேம், தீம் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே வந்து லோகோ, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே, அட்ரஸ், ஃபோன் நம்பர், இதை மாதிரி ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ சோஷியல் லிங்க்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ எதுவுமே இங்கே டெக்னிக்கல் திங்ஸ் கிடையாது. எல்லாமே ஒரு ஃபார்ம் தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. சரியா? நெக்ஸ்ட்டு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸில் என்ன ப்ராடக்ட், என்ன சர்வீஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. இமேஜ் கேலரியில் இமேஜ் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஆர்டர் பேஜில் இ-காமர்ஸ், இதை மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்டு அதோடைய டீட்டெயில்ஸை இங்கே கொடுக்க போகிறீங்க. ப்ரிவ்யூ, 5 நிமிஷத்தில் உங்கள் பிஸ்னஸ் இமேஜை அப்லோட் பண்ண போகிறீங்க. உங்கள் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை டைப் பண்ண போகிறீங்க ஃபார்மில். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை நேரத்தில்? 5 நிமிஷத்தில்.